வணக்கம் நண்பர்களே. உங்களிடம் பேசுவது விமலா. இன்னைக்கு நம்ம கேட்க போற கதை மேலாண்மை பொன்னுச்சாமி அவர்களின் ஒரு மாலை பூத்து வரும். இது வரைக்கும் இந்த சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க. வாங்க கதைக்குள்ள போகலாம். 1. ஈஸ்வரன் பேயாக நாயாக ஓடித் திரிகிறான். வடிவழகிக்கு ஒரு மாப்பிள்ளை தேடி. கிடைப்பதாக தோன்றவில்லை, விடுவதாகவும் இல்லை இவன். இந்த பாருங்க தம்பி, கரகங்கிட்ட இந்த சிரிக்கிக்கு மாப்பிளை பார்க்க உங்களாலேயும் முடியாது, உங்களை படைச்சவனாலேயும் முடியாது. பேசாம ஆகுற சோழிய பாருங்க என்று சலிப்பும் எரிச்சலுமாக அலமேலு பொறிதெறிக்க பேசினாலும் கூட இவன் விரக்தியடையவில்லை, தளர்வதாகவும் இல்லை. கண்ணெல்லாம் கலங்கி போய் அம்மாவின் தீமுகத்தை பார்த்த அவமான தகிப்பில் வெந்துருகிய சோகப் பதமையாக குராவிப்போன வடிவழகியின் முகம். இவனுக்குள் கருணையை ஊற்றெடுக்க செய்கிற பரிதாப தோற்றம். ஐயோ என்று மனசை பதறடிக்கிற வேதனை துடிப்பான கண்களின் ஈரம். அலமேலுவை சற்றே கண்டிப்பாக நோக்கினான். கெஞ்சலான குரலில் கசிந்தான். அப்படியெல்லாம் அவளை பேசி நோகடிக்காதீக. பாவம் அவளுக்குன்னு ஒருத்தன் இனிமேலா பிறந்து வர போறான். இருப்பான்ல, தேடி கண்டுபிடிக்கிற பொறுப்பு நம்ம கிட்ட தானே இருக்கு. ஈஸ்வரனை பார்த்தால் அலமேலு. அவன் வாசலையொட்டிய திண்ணை விளிம்பில் உட்கார்ந்திருக்கிறான். கோதுமை நிற ஒடுங்கிய முகம், இளவட்ட வயசு 27 இருக்குமா? ஆனால் முகத்தில் ஒரு பெரிய மனித தோரணை, விடலைத்தன சாயல் துளியும் இல்லாத முகபாவம், வயசுக்கு மீறிய நிதானம், ஏற்ற பொறுப்பை ஈடேற்ற வேண்டுமே என்கிற அக்கறை தீவிரம், மனித நேயத்தில் வேர்பதித்து வளர்கிற பொறுப்பு உணர்வு. இந்த பட்டிக்காட்டில் ஈஸ்வரன் ஓர் அதிசய பிள்ளையாண்டான். 70 வயது கிழடுகள் கூட இலசுகளை கண்ணில் எச்சில் வடிய விரட்டித் திரிகிற காலத்தில் ஈஸ்வரன் ஓர் அபூர்வம். நாக்கை தொங்க போட்டுக்கொண்டு 4 பெண்கள் பின்னால் தெரிவதற்கு நியாயமுள்ள வயது. ஆனால் அவன் பெண்வாசமே அறியாதவன். முறைக்கார பெண்கள் கேலி கிண்டல் பண்ணி வாய்வம்புக்கு இழுத்தால் கூட அசட்டு சிரிப்போடு கூச்ச புன்னகையோடு நழுவி சென்று விடுவான். கார்த்திகை திருவிழா நாளில் யாரும் யார் தலையிலும் ஓட்டுப்புள்ளை தேய்ப்பார்கள். கிழடுகட்டைகள் கூட தெருக்காடுகளில் விரட்டி விரட்டி பதிலுக்கு தேய்ப்பார்கள். ஈஸ்வரன் தலையில் மட்டும் யாரும் தேய்க்க மாட்டார்கள், தேய்க்க நினைக்கவும் மாட்டார்கள். மரியாதையான தூரத்தில் இந்த இளவட்டத்தை தூக்கி வைத்திருக்கிறது இந்த ஊர். இவனது சைக்கிள் கேரியரில் உட்கார்ந்து ஒரு குமரி பெண் தைரியமாக பயணம் செய்வாள். அவனிடம் கண்ணிய குறைவு இருக்காது என்று ஊருக்கு தெரியும். யாரும் தப்பாக நினைத்து விட மாட்டார்கள். ஈஸ்வரன் சபலப்பட்டான், சில்மிஷன் செய்தான், சின்னஞ்சிறுசுகளிடம் கோண சேட்டைகள் செய்தான் என்று இவனுக்கு ஆகாத எதிரி கூட எண்ணமாட்டான். நாக்கில் பல்லை போட்டு பேசிவிட மாட்டான். காவி கட்டாத சாமியார்தான் ஈஸ்வரன். நிச சாமியார் தனமுள்ள இளைஞன். அவனுக்கும் காடு கரைகள் உண்டு. பருத்தி போடுவான், மிளகாய் நடுவான், தண்ணீர் பாய்ச்சுவான், பாத்தி கட்டுவான், கம்பங்கதிர்களை களத்தில் போட்டு காவலுக்கு இருப்பான். காட்டு சோழிகள் பூராவும் மூச்சு விடுகிற மாதிரி ரொம்ப இயல்பு. அதோடு ஊர்ச்சோழிகள் நிறைய செய்வான். ரோடு போடு, பஸ்விடு என்று மனு தயாரிப்பான். பொதுமக்களிடம் கையெழுத்து வாங்குவான், அதிகாரிகளை போய் பார்ப்பான், வாதாடுவான். யாருக்காவது பிறப்புச் சான்றிதழ் வேண்டுமா, வருமான சான்றிதழ் வேண்டுமா, சாதி சான்றிதழ் வேண்டுமா, இவன் மூலமாகத்தான் சகலருக்கும் வந்து சேரும். அம்மா ஐயா இல்லை, தூரத்து உறவு பெரியம்மாதான் அடுப்பு வேலை, கஞ்சிக்கு உத்தரவாதம். மற்றபடி அவன் ஒற்றைக்கட்டை. ஒற்றை என்று உணர்ந்ததே இல்லை. ஊரின் உருவம் என்ற உணர்வில் அவன் ததும்பியே இருப்பான். அம்மா தவிர வேறு நாதி இல்லாத வடிவழகிக்கு இன்னும் கல்யாணமாகவில்லையே என்ற சுரணை ஏற்பட்டதும் கருணையால் கசிந்துதவும் மாப்பிள்ளை பார்க்க அலைய துவங்கியதும் தனி கதை. அன்றைக்கு ஒரு சுப முகூர்த்த நாள். உள்ளூரிலேயே ஒரு கல்யாணம். பூமாரிக்கு கல்யாணம். தாலி கட்டி முடிந்து உற்றார் உறவினர் சுற்றம் சூழ ஊர் கோயில்களுக்கு தேங்காய் உடைத்து சாமி கும்பிட்டு ஆசி பெற தெருப்புழுதியில் நடைபோட்ட மன ஊர்வலம். இயல்புக்கு மாறான ஒளிமயத்தில் கிராமத்து ஆட்கள். நல்ல நல்ல வேட்டியும் சட்டையுமாக, பளிச்சென்ற சேலைகளும் பூ அலங்கரிப்புமாக ஆண்களும் பெண்களும் ஜொலித்தனர். சிரிப்பும் கும்மாளமுமாக கேலி கிண்டலும் நையாண்டி குதூகலிப்புமாக ஊர்வல ஜனம். புதுப்பெண்ணை பார்க்கிற ஆவலில் சந்து பொந்துகளில் கூடி நின்று பார்க்கிற பிறசாதி பெண்கள். ஜனத்தோடு ஜனமாக ஈஸ்வரனும் பாலியஸ்டர் வேட்டியின் பளிர் நீளமும் வெள்ளைச்சட்டையின் ஜவளிப்புமாக ஜெகஜோதியாக இருந்தான்.
சம வயதிலான நண்பன் மூர்த்தியுடன் சகஜமான சூடான விவாதத்தில் ஈடுபட்டபடி நடந்தான். இன்றைக்கு வாழ்க்கைப்பட்ட பூமாரிக்கு வயது 15 தான். திரேக வளர்ச்சியில் கூட சிறுமிதான். ஒரு குமரி பெண்ணுக்குரிய வாலிப்போ வளைவு நெளிவான செழிப்போ இல்லாத சின்ன பிள்ளை. பச்சை நிற பட்டு சேலையை சுற்றி வைத்து கனத்த பூமாலைகளும் மாட்டி மாப்பிள்ளையோடு பூமாரி சேர்ந்து நடப்பதை பார்த்தால் மரப்பாச்சி பொம்மை நடக்கிற மாதிரிதான் இருக்கிறது. ஈஸ்வரனுக்கு கடுப்பாக இருக்கிறது. அந்த சிறுமியை பார்த்து பார்த்து மனம் வெதும்பினான், பரிதாபப்பட்டான். அது குறித்த ஆத்திரத்துடன் தான் காரசாரமாக பேசினான். இந்த மாதிரி சின்னஞ்சிறு பிள்ளைகளுக்கெல்லாம் கல்யாணம் முய்க்கிறது சட்டப்படி குத்தம். இந்த பிள்ளைக்கும் இது ஒரு நரகமாத்தான் அமையும். என்ன செய்ய? சொந்தத்துல இருக்கிற மாப்பிள்ளை நழுவி போயிடக்கூடாதுன்னு பதறி பதறி அவசரமா தேதி குறிச்சிருக்காக. அதுக்காக இப்படியா? கொடுமை. தாம்பத்தியம்னா என்னன்னே தெரியாத வயசு. கிடந்த மிரளும். அப்பவும் அடுத்த வருஷத்துல கையில குழந்தை இருக்கும். 2 குழந்தைங்க பிறந்து 4-5 வருஷம் ஆன பிறகு தாம்பத்தியம்னா என்னன்னு புரிஞ்சு அதுக்கு உடம்பும் மனமும் பக்குவப்பட்டு கனியிறப்ப புருஷன் தளர்ந்து போயிருப்பான். அதுவும் நெசந்தான். பாவம் அந்த பொண்ணு பூமாரி. நரகத்தீயில விழுந்த ஊமை பெண்ணா கிடந்து துடிக்கும். அது சரி, நாம விசாரப்பட்டு ஆக போறதுதான் என்னது? உப்பாகுமா புளியாகுமா? பெத்தவளுக்கு இல்லாத அக்கறையா நமக்கு? பொண்ண ஒரு சுமையா மட்டும் நினைக்காக, புள்ளையா நினைக்கிறதில்ல. சுமைய ஆத்திர அவசரமா இறக்கி வச்சுட்டு நிம்மதிய உணர்ற மகா பெரிய அறியாம இது. அக்கறைய விட அறியாம தான் ஜாஸ்தி. சரி விடு. வந்தமா உண்டமா மொய் செஞ்சமா 4 பேரை பார்த்தோமான்னு நாம போய்கிட்டே இருப்போம். இதையெல்லாம் நாம பேசி என்னாக போகுது? மூர்த்தியின் சமாதான சொற்கள் ஈஸ்வரனின் மன வெக்கையை தணிக்கவில்லை. கலகலப்பும் சிரிப்பும் கூத்துமாக ஊர்வலம். ஏறு வெயிலை பொருட்படுத்தாத குதூகல பெருவெள்ளம். பிள்ளையார் கோவிலில் தேங்காய் உடைத்து சாமி கும்பிட்டு விட்டு தம்பதி 3 முறை நெடுஞ்சான் கிடையாக விழுந்து எழுந்து திருநீறு வாங்கி பூசிக்கொண்டு திரும்ப. நார்பெட்டியில் வைத்து வெத்தலை பாக்கு செலவு செய்து வருகிற நடுவயதுக்காரர். தெருவோரம் நிற்கிற பெண்கள், பெருசுகள், சிறுசுகள் சகலருக்கும் வெத்தலை சுருள். காரசாரமான உள்மன கொதிப்போடு பேசிக்கொண்டு மூர்த்தியுடன் சேர்ந்து வந்த ஈஸ்வரன். சுற்றி நிலவும் சந்தோஷத்துக்கு சம்பந்தமில்லாத கோபமாக அவன். அப்போதுதான் அவன் கண்ணில் அது பட்டது. நண்பனுடன் பேசிக்கொண்டே இடது பக்கம் தலை நிமிர்ந்து ஏறிட்டு பார்த்தபோது பார்வையில் பட்ட அந்த உணர்வு. புதுப்பெண் ஊர்வலத்தை வேடிக்கை பார்க்கிற ஆவல் பெருக்கோடு தெருவில், சந்துகளில், வீட்டு கூரை நிழல்களில் நின்று பார்க்கிற கிராமத்து பெண்கள். ஈஸ்வரன் பார்வையில் சற்றே ஒதுங்கியிருந்த அந்த கூரை வீட்டின் சிறிய ஜன்னலின் மூலையில் ஒற்றை முகம், சன்னலில் பூத்த ஒரு பூவை போன்ற முகம், நெற்றியின் ஒளி, பொட்டு, நாசி நுனி கூர்மை, அடி உதடும் மேல் உதடும் ஆவலில் சற்றே விலகி பளிச்சிடுகிற பல்வெண்மை, அழகின் மின்னல், ஒளியின் துள்ளல், உணர்வின் ஒளிர்வு. கண்ணில் மட்டும் கனத்து நின்ற வித்தியாசமான சோகம். கீழிமைகளின் மடியில் கனத்து நின்ற நீர் மின்னல். இனம் புரியாத ஏக்கத்தின் நிழல். நாதியற்ற மனசின் வெறுமையைச் சுமந்து நின்ற அந்த நீர்த்துளிகள். ஆழ்மனசின் வேரில் பின்னிக் கொண்ட அந்த கணம். ஈஸ்வரன் பார்வையை நிறுத்திய கணம். மனசை நிறுத்திய கணம். நினைவின் சலனத்தையே நிறுத்திய கணம். அது யாரு வீடு? அலமேல அத்தை வீடு இல்ல? அப்ப அது வடிவழகியா? 10 வருஷம் இருக்குமா? அவளுக்கு மட்டும் இன்னும் கல்யாணமாகவில்லையே. ஒரு மாலை பூத்து வரலையே. இப்படி போற வர்ற கல்யாண ஊர்வலங்களையே பார்த்துக்கிட்டு இருக்கிற அவளுக்குள்ள எம்புட்டு ஏக்கம் இருக்கும். அவள் காலடியிலேயே விளையாடிய சின்னஞ்சிறுசுகளுக்கெல்லாம் பட்டு சேலை கட்டி பக்கத்துணையோடு நடக்கிறப்ப அவளுக்குள்ள என்ன நினப்பு வரும்? நாதியத்த ஏழைக்கு யார் இருக்காகங்கிற வேதனை தானே இருக்கும். ஒரு கணத்தில் உறைந்த மனசுக்குள் நின்று துடித்த நினைவு. இயல்பான மனிதநேய மனசுக்காரனிடம் ஊற்றெடுத்த கருணை பெருக்கு. ஐயோ என்று கதறி கசிகிற நினைவு. மலட்டு கருணையாக அல்லாமல் ஏதாச்சும் செய்தாகணுமே என்கிற செயலாக வடிவம் கொள்கிற உயிர்கருணை, உயிர்ப்பான கருணை. சற்றென்று மௌனமாகிவிட்ட இவனது சலனமின்மையால் சலனமுற்ற மூர்த்தி ஏறிட்டு பார்க்கிறான். என்னடா என்கிறான். ஒண்ணுமில்ல என்ற முணுமுணுப்போடு பார்வை களைகிற ஈஸ்வரன். மனசின் கணம் பாரமாக கிடந்து அழுத்துகிற நினைவுச் சுமை.
இந்த சோகத்தை இத்தனை காலமாக உணராமல் இருந்து விட்டோமே என்கிற சுய விமர்சனம். திடீரென்று கண்டுணர்ந்து சூரனை பெற்ற மனசு. சரி, எப்படி உதவலாம்? மாப்பிள்ளை பார்த்து கல்யாணம் முடிக்கிறது சாதாரணமா? நம்மளால முடியுமா? நம்ம வயசு, வீட்ல போய் நின்னு உங்க மகளுக்கு பொண்ணு பார்க்கட்டான்னு ஒரு இளவட்ட பைய சொன்னா அது பொருத்தமா இருக்குமா? ஒப்புக்கிருவாகளா? வேறு ஏதாச்சும் தப்பா நினைச்சிட்டா? ஈஸ்வரனுக்குள் அங்கிட்டும் இங்கிட்டுமாக ஓடிச் சாடுகிற நினைவுகள், நிலையற்ற நினைவு பாய்ச்சல், சஞ்சலப்படுகிற மனசு, தடுமாறி தத்தளிக்கிற நினைவு, தயக்கமும் பயமுமாக காலை கட்டி போடுகிற சமூக சூழல், அதை மீறி போராட தூண்டுகிற மனிதநேய உணர்வு. 10 நாட்கள் சலனத்திலும் சஞ்சலத்திலுமாக நகர்ந்த நாட்கள். என்னானாலும் சரி, நல்லதை நினைக்கிற மனசு, நல்லதை நடத்த நினைக்கிற உணர்வு. எனக்கு என் மேல நம்பிக்கை இருக்கிறப்போ யாருக்கு நான் பயப்படணும்? என்னத்துக்காக தயங்கணும்? நாதியத்தவளுக்கு ஆதரவா நிக்கிறதுக்கு எதுக்கு நடுங்கணும்? 2. அன்னைக்கு சாயங்காலம் அந்தி வெயில் தங்க நிறமாக மண் சுவர்களில் படுகிறது. செடிகளில், செடியின் பூக்களில் தங்க வெயில் உரசுகிற போது ஒரு பேரழகு மின்னலாக வெட்டுகிறது. அலமேலு வீட்டு வாசல் படியில் ஈஸ்வரன். என்ன தம்பி என்ற அலமேலு முந்திச் சேலையை இழுத்து இரு தோள்களையும் போர்த்தி கொண்ட மரியாதை. சும்மாதான் வாசலை ஒட்டிய திண்ணையின் விளிம்பில் உட்கார்ந்தான். இந்தாங்க தம்பி, மோர் குடிங்க. வடிவழகி கொண்டு வந்த டம்ளரை வாங்கி நீட்டிய அலமேலு. எப்படி ஆரம்பிக்க, எங்கே துவக்க, என்னத்த சொல்ல? ஒரே திகைப்பு, மூச்சு முட்டல். இப்படியெல்லாம் பேசணும் என்று போட்டு வந்திருந்த கணக்கு எல்லாம் மாயமாயிற்று. வார்த்தைகளாவும் தீர்ந்து போன மாதிரி ஓர் வெறுமை. நாவில் வார்த்தையே இல்லை. இருந்த எச்சிலும் கூட உலர்ந்து மாயமாயிற்று. உள்ளறை வாசலில் குறுகுறுத்த ஆவல் பார்வையோடு நிற்கிற வடிவழகி. ஈஸ்வரன் சுவரை பார்த்தான், கூரை முகட்டை பார்த்தான், நாலா திசைகளையும் பார்த்தான். அலமேலுவை மட்டும் பார்க்கவில்லை. பார்க்கிற மடத்திடமில்லை. திடத்தை தின்று தீர்த்திருந்த தயக்கம். திண்ணை கோடியில் உட்கார்ந்திருந்த அலமேலு அலைப்பாகிற மனதோடும் கண்ணோடும் தடுமாறி தத்தளிக்கிற ஈஸ்வரனை கனிவோடு பார்த்தாள். என்ன தம்பி, இன்னும் கொஞ்சம் தண்ணி குடு வடிவு என்று வடிவை பார்த்தான். மோர் குடித்த வாசம் இன்னும் அறையவில்லை. ஆனால் நா உலர்வு. அவள் கையில் கருப்பு வளையல், நீட்டுகிற கை பெருவிரலில் ஒரு மச்சம். ரொம்ப கால தாகம் போல டம்ளரை வாங்கி மடக் மடக்கென்று குடித்தான் தண்ணீரை. அதன் குளிர்ச்சி நெஞ்சுக்குள் பரவி படர அதில் வந்த குருட்டு தைரியம். ஒண்ணுமில்ல, வடிவுக்கு கல்யாணம் பண்ணலையா? அப்பா எப்படியோ கேட்டு விட்டான். கேட்ட கேள்வி அங்கு என்னவாகிறது என்பதை கவனிப்பவன் போல இருவரையும் பதைப்புடன் பார்த்தான். மனசுக்குள் அச்ச வியர்வை, பயப்படபடப்பு. வந்து மோதிய கேள்வி, கேட்டவனின் வயது, கேள்வியின் முள்ளோக்கம் எல்லாமே விகாரமாக நினைக்க வைத்தாலும் அலமேலு சற்று தயங்கினாள். இவன் அப்படிப்பட்டவன் இல்லையே, நல்ல பையனாச்சே என்ற மதிப்பீட்டில் எழுந்த தயக்கம். கேள்விக்கு பின்னால் அவன் திட்டம் எதுவாக இருக்கும் என்ற யோசனையோடு அவனை உற்று பார்த்தாள். அவனது கண்ணுக்குள் ஊடுருவி மனசை துளாவுகிற கூரிய பார்வை. முகம் தெரியாத ஆயாசம், காரணமற்ற சலிப்பு, ஒன்னும் பிடிபடாத திகைப்பு. சூ, கல்யாணம் ஒண்ணுதான் பாக்கி, இனிமே அதையும் பண்ணிட வேண்டியதான். கோபத்தை உள்ளடக்கிய கொடிய கிண்டலா, சோகத்தை உள்ளடக்கிய விரக்தியா? அலமேலுவின் விட்டேற்றியான பதில் அவனுள் பரிகாச முட்களை குத்தியது. இவனது அக்கறையையோ வார்த்தைகளையோ ஒரு பொருட்டாகவே மதிக்காத அலட்சியம் சப்பென்று அரைந்தது. இவனுக்குள் சுர்லென்று வந்தது. என்ன அப்படி சொல்லிட்டீக? வேற எப்படி சொல்ல? இந்த மாதிரி விஷயத்துல தலையிடுறதுக்கு, பேசுறதுக்கு வயசுல மூத்த பெரியாளுக தான் லாயக்கு. ஆனா பெரியாளுக யாருக்கும் மனசு இல்ல. எனக்கு வயசு பத்தாது, மனசு இருக்கு. என்ன மனசு? எப்படியாச்சும் வடிவுக்கு ஒரு கல்யாணம் காட்சி ஏற்பாடு செய்யற காரியத்துல ஒத்தாசையா இருக்கணுங்கிற மனசு. பரவசமும் நன்றி பெருக்குமாக மகிழ வேண்டிய அலமேலு முகத்தில் உயிர் வற்றி போன வெறுமை இனம் புரிந்த ஏமாற்ற உணர்வு, முகம் தெரிந்த ஆயாசம், விரக்தியான பெருமூச்சு. எப்படி ஒத்தாசையா இருப்பீக? வேண்டா வெறுப்பான கேள்வி, உயிரற்ற எதிரொலி. ஒரு மாப்பிள்ளை பார்த்து தர முடியும் என்னால. இத சொல்லத்தானா இம்புட்டு தூரம் வந்தீக? நல்ல கூத்து. பரிகாசமான இந்த சொற்களுக்குள் இருந்து காயம்பட்ட மனசின் இரத்த கசிவான சோகம்தான் வழிந்தது.
அவளது உயிரற்ற வார்த்தைகளும் சலிப்பும் வேதனையுமான எதிரொலிப்பும் இவனுக்கு புரியவே இல்லை. குழப்பமாக இருந்தது. இவனுக்குள் நோகடிக்கப்பட்ட மாதிரி ஓர் வழி. உதவி செய்ய வந்தோமா, உதவி கேட்டு நச்சரிக்கிறோமா? நினைவுகளுக்குள் இப்படி ஒரு திகைப்பு. இந்த மருட்சியோடு பரிதாபகரமாக அபயம் தேடி வடிவழகியை பார்த்தான். அவளது மெலிதான சிரிப்பு, ஐயோ பாவம் என்று அனுதாபப்படுகிற துணியிலான சிரிப்பு. அவளது உருண்ட முகம், கலையான முகத்தின் அழகு, வடிவழகான திரேக வாலிப்பு. இவன் ரசிக்கிறானா, மருகி தவிக்கிறானா? நல்ல கூத்து! அலமேலுவின் விசாலமான வார்த்தை. ஈஸ்வரனுக்குள் தவிப்பு. ஏதோ ஒரு வம்பான வலைக்குள் வந்து மாட்டிக்கொண்ட அவஸ்தை. கடினமான கணம், நெருக்கடியான நிமிஷம், ஏமாற்றத்தை விழுங்குகிற அலமேலு. சிக்கலின் பிடியில் சிக்கிக்கொண்ட இவனது உளைச்சல், மனசை கணக்க வைத்த கணம், மீள முடியாத வாரத்தின் அடியில் அழுத்தப்படுகிற ரணமான கணம். ஆழ்ந்த பெருமூச்சு விட்டால் அலமேலு. நினைவு ரெக்கையை கலற்றி வைத்துவிட்டு நிஜ தரையில் கால் பதிக்கிற ரணத்தை சுமந்து வந்த பெருமூச்சு. உண்மையின் கசப்பை ஒப்புக்கொண்ட வேதனை கண்ணில் துடிப்பில் தெரிந்தது. வேண்டா வெறுப்பென துணியில் உப்பு சப்பற்ற குரலில் அலமேலு, தம்பி, என்னால என் பிள்ளைக்கு 10 பவுன் நகை போட்டுடலாம். கல்யாண செலவுக்கு 4000 ரூபா தந்துடலாம். இம்புட்டு தான் எங்க சத்து. அப்ப சரி, நான் வரேன். முடிஞ்ச அளவுக்கு மல்லு கட்டி பார்க்கறேன். வீட்டை விட்டு வெளியேறி முற்றத்தை தாண்டி தெரு புழுதியில் பாதம் பட்ட பிறகுதான் ஈஸ்வரன் இயல்பானான். மூச்சு முட்டல் தணிந்து சீராக சுவாசிக்க முடிந்தது. அந்தி வெயிலும் மறைந்து தவிட்டு நிறத்து வெளிச்சம் மிச்சமாக இருந்தது. சீரான காற்றின் மெல் இறகுகள் இவனது மலப்புழுக்கத்தை வருடியது. இந்த சுக புல்லரிப்பே இந்நேர வரைக்குமான சுமையை உணர்த்தியது. என்னத்துக்காக இம்புட்டு விட்டேத்தியா பேசுறாக? வழிய வந்து ஒத்தாசை பண்ண வந்தவன எதுக்காக பரிகாசம் பண்ணணும்? அவனுக்குள் மர்மமான திகைப்பு, அலைக்கழிந்து அயர வைக்கிற சோர்வு, அயற்சி, தீரா குழப்பத்தினரல். சே, யாரு எக்கேடு கெட்டு நாசமா போனா நமக்கென்ன? முத்தம் கொடுக்கிற உதட்டுல காரி துப்புற இவுக நாதியத்து கிடந்தா எனக்கென்ன, நாரி கிடந்தா எனக்கென்ன? நமக்கென்னத்துக்கு இந்த வீண் வம்பான காரியம்? வேண்டாம், இத்தோட தலைமுழுகிட வேண்டியதுதான். சோர்வில் நனைந்து துவண்ட மனசின் சலிப்பான நினைவுகள், வாளை சுருட்டி பின்வாங்குகிற கோழை நினைவுகள், சூழனின் வெக்கைக்கு பயந்து தலையை உள்ளளிக்கிற ஆமைத்தனம். ஈஸ்வரனுக்குள் அந்த ஒற்றை முகம், உருண்ட முகம், ஜன்னலின் மூலையில் பூத்திருந்த பூமுகம், ஏக்கத்தையும் ஈர மின்னலையும் சுமந்திருந்த அந்த கண்கள், அதில் புதைந்து கிடந்த கற்றை சோகம், மனசுக்குள் சிற்பமாகிவிட்ட அந்த காட்சி, ஜன்னல் மூளை பூவின் நீர்த்துளி, நினைத்த கணத்தில் நெக்குருகி போகிற இவனது உள்மனசு. வந்து கவிந்த சோர்வை உதறி எறிந்தான். மனசின் ஈரக்கசவில் மலர்ந்த தைரியம், கருணையின் வீரமுகம், தன்னலமற்ற நல்லுணர்வின் வைராக்கியம். தலை நிமிர்ந்து ஈஸ்வரன் தெருவில் நடந்தான், மன உறுதியோடு, ஒரு போரை எதிர்கொள்கிற ஆன்ம பலத்தோடு. 3. சரியாக இன்னும் விடியவில்லை. அவசர அவசரமாக எழுந்தான் ஈஸ்வரன். முகத்தை கழுவி துடைத்துவிட்டு அரைச்செம்பு தண்ணீரை வெறும் வயிற்றில் குடித்தான். டீக்கடை நோக்கி நடந்தான். மனசுக்குள், தொம்பங்குளத்து பையன், நல்ல பையன், வடிவழகிக்கு எல்லா வகையிலும் பொருத்தம். தெருவில் நடந்து போனால் ஜோடி பொருத்தம் பார்த்து தெரிவே பிரமிக்கும். பாதுகாப்பான குடும்பம், காலாகாலத்துக்கும் மதிப்பும் மகிழ்ச்சியும் தரக்கூடிய நல்ல குடும்பம். டீக்கடை காலை நேரத்தில் கலகலத்தது. ஏகப்பட்ட ஆட்கள் உட்கார இடம் இல்லாமல் ஒருவருக்கொருவர் சொருகி கிடந்தனர். ஒரு டீ போடப்பா என்று சத்தம் கொடுத்துவிட்டு இவனும் ஒரு மூளையின் இடுக்கில் சொருகி கொண்டான். கடன் தொல்லை தாழாமல் தற்கொலை செய்து கொண்ட ஆந்திரத்து பருத்தி விவசாயிகளை பற்றிய நாளிதழ் செய்தியை பற்றி பேசிக் கொண்டிருந்தனர். கட்டுப்படியாகாமல் போய்க் கொண்டிருக்கிற சம்சாரித்தனம் பற்றிய பேச்சு, ஒரே சத்த இரைச்சல். எங்கேயோ மருந்து குடிச்சு செத்த சம்சாரிகளை பத்தி பேசுறீங்க. போன வாரம் நம்ம கூம்பாறையில ஒரு இளவட்ட பையன் மருந்த குடிச்சு மாண்டுட்டான்ல. காதல் கசமுசாவா இருக்குமப்பா. இல்லையே, அன்னைக்கு நாம திருவேங்கடத்துல ஒரு டீ கடையில பருத்தி செடிக்கு என்ன மருந்து அடிக்கலாம்னு விசாரிச்சுக்கிட்டு இருந்த பையனை உன்கிட்ட காட்டின இல்ல? ஆமா, ஐயாவுக்கு வெள்ளாமை விளைச்சல் எடுக்க தெரியாததால கடனாய் போச்சுன்னு குறை சொல்லி விவசாய பொறுப்பை ஏத்து செய்யற பையன்னு சொன்னியே, அவனேதான். அவ செஞ்ச 3 வருஷ வெள்ளாமையில விளைஞ்சது பூராவும் கடந்தான். வீராப்புல பேசின பையன் ஐயா முன்ன தோத்து போனதை ஒப்புக்க மாட்டாம
பூச்சி மருந்த குடிச்சு உசுர மாச்சுக்கிட்டான். அட பாவமே, மண்ணை நம்பி பாடுபடுறவன் தலையெழுத்து கோண எழுத்தாகி போச்சே. ஆமா, அவ வாங்க போற பண்டமெல்லாம் ஆகாச விலைவாசி, விளைய வைக்கிற பண்டமெல்லாம் கால்ல ஒட்டின தூசி மாதிரி. பிறகு கோண எழுத்தாதான் தலையில குடியிருக்கும். சுற்றி நடக்கிற உரையாடல்கள், காரசாரமான விவாத பரிவர்த்தனைகள். ஈஸ்வரன் மனசை எதுவும் தீண்டவில்லை. அவன் மனசு பூராவும் ஒரே குறியில் குய்மையாகி இருந்தது. தொம்ப குளத்து பையன். நாளைந்த நாட்களாக இதே குறியில்தான் அலைச்சல். பார்க்க வேண்டிய ஆட்களை பார்த்து, பேச வேண்டிய ஆட்களிடம் பேசி, ஊர் ஊராக அலைந்து வேட்டை நாயாக ஓடி இளைத்து மிக பெரிய சாதனையை சாதிக்கப் போகிற பெருமிதம். வெற்றி கைக்கு மிகவும் நெருங்கி வந்துவிட்டது. ஒரு கல்யாணத்தை ஏற்பாடு பண்ணி நடத்தி பார்க்கறதுனா சும்மாவா? ஒரு சமஸ்தானத்தையே உண்டாக்குற மாதிரி இல்ல. அப்பேற்பட்ட காரியத்தை ஒரு வில்லங்கம் இல்லாம ஒரு இளவட்ட பைய செஞ்சுட்டாங்கிறது நெசமாவே ஒரு பெரிய விஷயம் அப்பா என்று ஊரின் மிகப்பெரிய மனிதர்கள் ஆச்சரிய பிரமிப்போடு பேசிக்கொள்கிற மாதிரியோர் மனக்காட்சி அவனுக்குள். நினைக்கும் போதே மனசின் எல்லா நினைவுகளும் காலரை தூக்கி விட்டுக் கொள்கின்றன. புஞ்சை காட்டை சுற்றி பார்த்தான் ஈஸ்வரன். கம்பம் பயிர் முழங்கால் உயரத்துக்கு வளர்ந்தது. சாம்பல் நிற பசுமையோடு தலையாட்டிய பயிர்கள், வரப்புகளில் கிளடு தட்டி போன அகத்திகள். ஓடைக்கு போய்விட்டு காடுகரையை பார்த்துவிட்டு ஊருக்குள் நுழைகிற போது ஏறுவையில் சுள்ளென்று சுட்டது. நேராக படிவழகி வீட்டுக்குத்தான் போய் சேர்ந்தான். தொழுவத்தில் கிடந்த பசுமாட்டுக்கு புள்ளை எள்ளி போட்டுவிட்டு வீட்டுக்குள் நுழைந்தாள் வடிவு. அலைமேலு களை சுரண்டியும் தூக்குச்சட்டியுமாக காட்டு வேலைக்கு புறப்படுகிற பரபரப்பில் இவன் வந்து சேர்ந்தான். என்ன தம்பி, ஒரு நல்ல இடம் கிடைச்சிருக்கு. என்னது, மாப்பிள்ளையா? முதல்ல திண்ணையில உட்காருங்க. ஆமா, எந்த ஊரு? தூக்குச்சட்டியையும் களை சுருண்டியையும் வாசல் படியில் வைத்துவிட்டு அவளும் திண்ணையின் மறுகோடியில் உட்கார்ந்தாள். வடிவழகி உள்ளறை வாசலில் நின்றாள். தாயும் மகளும் மௌனமாக பார்த்து கொண்டனர். அர்த்த அடர்த்தி மிக்க பார்வை பரிமாற்றம், மௌன மொழி. இவனுக்கு புரியாத மொழி. சொல்லுங்க தம்பி. தொம்பக்குளம் பக்கத்து ஊருதான். அப்படியா? நம்ம தொம்பக்குளமா? பையன் ரொம்ப நல்ல பையன், நல்ல சிவப்பு, 10 வரைக்கும் படிச்சிருக்கான், நல்ல லட்சணமான பையன். மறுபடியும் மகளை பார்த்த அலமேலு. பார்வையில் ஏதோ உணர்வு பரிமாறல். எங்க நிலவரத்தை சொல்லிட்டீங்களா? அதுக்கு அவங்க ஒப்புக்கிட்டாக. நகை போதும்னு சொல்லிட்டாக. மாப்பிள்ளை பையன் என்ன செய்யறாக? விவசாயம்தான், நிறைய காடு கரைக, மாடு கண்ணுக, வீடு நிறைய செழிப்பு. ஒரே பையன்தான், நல்ல குணம், பொறுப்பான பையன். விவசாயம் பூராவும் அவன் பொறுப்புல தான் நடக்குது. அலமேலு விருட்டென்று எழுந்து விட்டாள். படிவழகி சட்டென உள்ளே மறைந்து விட்டாள். ஈஸ்வரன் அதிர்ந்து போனான். நன்றி பெருக்கையும் பரவசத்தையும் எதிர்பார்த்து வந்தவனுக்கு இந்த துல்லியமான மறுப்பு முகத்தில் அறைந்த மாதிரி இருந்தது. உள்ளுக்குள் பல்லை கடித்து சமாளித்து கொண்டான். என்ன எந்திரிச்சிட்டீக? அவமதிக்கப்பட்டு புண்படுத்தப்பட்டவளைப் போல வெறுப்போடு பார்க்கிற அலமேலு. எந்திக்காம என்ன செய்ய? வெடுக்கென்ற அவள் தெரிப்பு. ஏன்? ஏழைதான், நாங்க நாதியத்தவகதான், ஆதரிக்க ஆளத்தவகதான். அதுக்காக என் மகளை என் கையால நரகத்தீயில புடிச்சு தள்ளிவிட முடியாது. கொதித்த மனசின் கோபத்தகிப்பு புலம்பல் வடிவத்தில் வெளிப்படுகிறது. ஈஸ்வரனுக்கு ஒன்றும் புரியாமல் குழம்பி தவித்தான். என்ன சொல்லுதிக? பஸ் ஸ்டாண்ட்ல மூட தூக்கி பொழைக்கிறவனா கூட இருந்தா போதும். ஆனா என் மகளை ஒரு சம்சாரி வீட்டுக்கு மட்டும் அனுப்பவே மாட்டேன். தம்பி, சம்சாரி வீடும் நரகமும் ஒண்ணுதான். ஏன் அப்படி சொல்லுதிக? நாமளும் காடுகரை இருக்கிற சம்சாரிக தானே, மண்ணை மதிச்சு பாடுபடுற ஆளுக தானே. அதனாலேதான் தெரியுது சம்சாரி பொழப்பு சாவம்பட்ட பொழப்புன்னு. மண்ணை கட்டி மாரடிச்சு மாரடிச்சு மாஞ்சது போதாதா? வாக்கப்பட்டு போற இடத்துலயும் இந்த நாற்பெரிஞ்ச நார பொழப்பு தானா? பதறாம நிதானமா யோசிச்சு பாருங்க. யோசிச்சு பார்க்க ஒண்ணுமில்ல தம்பி. விவசாயம் கட்டுப்படி ஆகாத தொழிலு. எம்புட்டு பாடுபட்டாலும் கடன் தான் மிஞ்சும். வீட்லேயும் பாடு, காட்டுலேயும் பாடுன்னு சீரழிஞ்சதுதான் மிச்சம். அதை விட்டுட்டு வேற பேச்ச பேசுங்க தம்பி. வெளவெளத்து போனா ஈஸ்வரன். இப்படி ஒரு வெளிப்படையான மறுப்பை அவன் எதிர்பார்க்கவே இல்லை. இது மறுப்பு மட்டுமா, மூர்க்கமான தாக்குதலும் கூட. அலைமேலு முகத்தை பார்த்தான் பரிதாபகரமாக. சிடுசிடுப்பு, புண்படுத்தப்பட்ட மனசின் கொதிப்பு. ஏழைய கண்டா மோளையும் பாயுங்கிறது சரியா போச்சே. ஏது மத்தவுக, நாங்கங்கிறதால
எதுக்கும் உட்படுவோம்னு நீங்களே கேவலமா நினைச்சிட்டீங்களே தம்பி. வேதனை குலைவின் நைந்த குரலில் அலமேலு கோபக் கொதிப்பை கண்கலங்க வெளியிட்ட போது ஒரு குற்ற உணர்வுக்கே ஆளாகிவிட்டான் ஈஸ்வரன். வெட்கமும் வேதனையுமாக தலை குனிந்தான். அவமதிக்கப்பட்ட ஊமை வழியோடு சத்தமில்லாமல் வெளியேறிய போது, மண்ண நம்பி பாடுபடுறவன் பாடு இம்புட்டு கேவலமாவா போச்சு? அட கொடுமையே! விவசாயிய நம்பி யாரு பொண்ணு கூட தரமாட்டாங்களா? உழுதுண்டு வாழ்றவன் இம்புட்டு இழிவாயிட்டானா என்ற வேறொரு சோக உணர்வு அவனுக்குள் வதைத்து கொண்டிருந்தது. டீக்கடையில் நிகழ்ந்த சர்ச்சைகள், பத்திரிகை செய்தி, தற்கொலை செய்திகள், யோசிப்புகள், ஈஸ்வரன் மனசுக்குள் உரசிய நினைவுகள், சிராய்ப்பு வருகிற அளவுக்கு உராய்ந்த அழுத்தம், அலமேலு கொதிப்பு நியாயந்தானோ என்ற ரீதியில் ஓடுகிற நினைவு, நட்டத்தையும் துன்பத்தையும் தவிர வேறெதையும் விளைவிக்காத விவசாய நிஜம், இவனுக்குள் வருஷா வருஷம் அனுபவமாகிற உண்மைகள். உழுதவன் கணக்கு பார்த்தா உலக்கு கூட மிஞ்சாது என்பது பழைய சொலவடை. உழுதவன் கணக்கு பார்த்தால் நாக்கை புடுங்கி சாகணும் என்பது இப்போதைய மண் விளைய வைத்திருக்கும் சொலவடை. அலமேலு அத்தை கொந்தளிக்கிறதோ நியாயந்தான். நானும் இத யோசிச்சு பார்க்கல. மாப்பிள்ளை கிடைச்சா போதும் என்ற வேகத்தில் இந்த யோசனை பிடிபடாம போயிருச்சு. சுய விமர்சியான நினைவுகள் அவனுள் அலைய சமாதானம் அடைந்த மனநிலையில் வீட்டுக்கு நடந்தான். பொழுதுகால் ஏறிக்கொண்டிருக்க ஏறுவையில் சுள்ளென்று தகிக்க ஆரம்பித்து விட்டது. 4. ஈஸ்வரன் மனம் ஒடிந்து போய்விடவும் இல்லை, சோர்ந்து விடவும் இல்லை. சாக்கடை வாய்க்கால் கோரி ஒன்றிய அலுவலகத்துக்கு போய் பிடிஓவை சந்தித்து பேச புறப்படுகிற போதும் மன உரத்தில் துடித்து கொண்டிருப்பாள் வடிவழகி. ஏதேதோ பொது சோழியாக, சொந்த சோழியாக ஊர்க்காடுகளில் சுற்றுகிற போதெல்லாம் அவன் மனசு தேடிக்கொண்டே இருக்கும் வடிவழகிக்கான மாப்பிள்ளைகளை விடாமல் ஓயாமல் அலைந்தான். 2-3 மாப்பிள்ளைகள் வந்தனர். குடும்ப சகிதமாக வந்திருந்தனர். பார்த்தனர். உதட்டை பிதுக்கி விட்டு போய்விட்டனர். வரிசை வரிசையாக தோல்விகள், ஏமாற்றங்கள், வருத்தங்கள். எதுவும் தேரவில்லை. அப்பவும் சோர்ந்து போய்விடவில்லை ஈஸ்வரன். அலமேலு அழுத்து போய்விட்டாள். வடிவழகி யோகம் கெட்டவள் என்று கரித்து கொட்டினாள். தொட்டதெல்லாம் துளங்குகிறவன் கூட வடிவழகி விஷயத்தில் தொட்டால் எதுவும் துளங்காது என்றெல்லாம் வசைபாடத் தொடங்கிவிட்டாள். மூதேவி, கிரகங்கெட்ட நாயி, ஓ மூஞ்சியில முழிச்சிட்டு போனா ஆகிற காரியமும் ஆகாம போயிரும் என்றெல்லாம் கோபம் கோபமாக சீறினாள். அறிவால் வெட்டுக்களாக விழுந்த வார்த்தைகள் மனசின் உள் நரம்புகளையே அறுத்தெரிகிற கத்தி சொற்கள். வடிவழகி கண் கலங்குவதை பார்த்தால் ஈஸ்வரனுக்கு மனசு கலங்கி போகும். அவள் முகம் வாடி கருத்து ஒளிமங்கி கண்ணின் ஓரத்தில் நீர்த்துளி திரண்டு சிதறி தெரிக்கிற போது இவன் மனசே சிதறி போகும். வந்து வந்து தாக்கிவிட்டு போகிற தோல்விகளின் மூர்க்கத்தில் ஈஸ்வரன் மனமுடிந்து போகாவிட்டாலும் தளர துவங்கிவிட்டான். ஆகிற காரியமா தெரியலையே என்ற ஆயாச பெருமூச்சு அடிக்கடி வருகிறது. அறுபட்ட பள்ளி வாளாக துடிக்கிற வடிவழகியின் கண்ணிமைகளை, உலர்ந்த உதடுகளில் படிந்து கிடந்த சோக உணர்ச்சியை, விசும்பலையும் விம்மல்களையும் அடக்க எத்தனிக்கிற போது, உடம்பில் ஏற்படுகிற அதிர்வுகளை நோக்குகிற போது பாவமாக இருக்கும் ஈஸ்வரனுக்கு. மனசு கிடந்து துடிக்கும். பொங்கி பிரவகிக்கிற இரக்க உணர்ச்சியில் துவண்ட மனசு நிமிரும். ஏதாச்சும் செய், விடாமல் மல்லுக்கட்டு, எடுத்த காரியத்தை முடிக்காமல் ஓயாதே என்று சாட்டை குச்சி வைத்து அவனை உசுப்பும். விடாமல் துரத்தும் வைராக்கியம் பெற வைக்கும். தொடர்ந்து அவனை இயங்க வைக்கும். மூர்த்தியை தேடி அலைந்தான். டீக்கடையில்தான் இருந்தான். என்ன ஈசு, உன்னை தேடித்தான் ஊரெல்லாம் சுத்தி திரியுதேன். என்ன விஷயம்? பருத்தி அடையணும். எத்தனை தாட்டுகள் இருக்கும்? 3 தாட்டுகள். சரி, நீ வா. ஈஸ்வரன் வீட்டின் உள்ளறைக்குள் நுழைந்தவுடன் கண்ணில் அப்பிய இருட்டு. ஜன்னல் இல்லாத வீடு. கண்ணை மூடி மூடி திறந்த பிறகு இருட்டு கண்ணுக்கு பழகியது. பழக பழக இருட்டு கொஞ்சம் விலக பருத்தி அம்பாரத்தின் ஈரவக்கை நாசிக்குள் துளைத்தது. மூளையில் சதுரமாக கிடந்த பருத்தி அம்பாரம் இடுப்பு உயரத்துக்கு இருந்தது. வெள்ளை திண்ணை மாதிரி. நாம 2 பேரும் போதுமா? பருத்திய அடைஞ்சிடலாமா என்று கேட்டான் மூர்த்தி. போதும்னு தான் நினைக்கேன். சதுர அகலமாக இருந்த தாட்டை விரித்து விளிம்பு சுருட்டி தரையில் படிய வைத்து ஈஸ்வரன் பருத்தி அம்பாரத்திலிருந்து உருவி உருவி தாட்டில் அள்ளி போட தூசியும் வாசவுமாய் ஒரு புழுக்க நெடி. 3 தாட்டு போதவில்லை. மிச்சம் இருந்ததை 2 சாக்குகளில் திணித்து அடைத்தனர். கோணூசியும் சலனுமாக மூட்டி தைத்து சதுர அகல உயரமாக கிடந்த பருத்தி மறுக்கைகளில் இவனது பெயரை சுண்ணாம்பால் எழுதி
உருட்டி வெளியே தள்ளினர். டக்கரில் தூக்கி வைக்கப்பட்டன மருகைகள். ஏற்கனவே பாரமேற்றப்பட்டிருந்த பல வீட்டு மருகைகள் வரிசை வரிசையாக அடுக்கி பாரக்கயிறு போட்டு ஆளும் பேருமாக கட்டி டக்கர் புறப்பட்டது. ஒரு தேர் ஆடி அசைந்து நகர்வதைப் போலிருந்தது. ஒரு கோபுர நகர்வு. ஈஸ்வரன் குளித்து முடித்துவிட்டு துணிமணியை மாற்றிக்கொண்டு பருத்தி மார்க்கெட் பார்க்க ராசபாளையம் புறப்பட்டான். ராசபாளையத்தில் பருத்தி மார்க்கெட்டில் பருத்தியை பணமாக்க வந்திருந்த போதுதான் கிடைத்தான் அந்த மாப்பிள்ளை. ஈஸ்வரனுக்கு ஒரு புதையலே கிடைத்த மாதிரி இருந்தது. மகிழ்ச்சியும் பரவசமுமாக திக்குமுக்காடினான். பெருமித பூரிப்பில் புலகாங்கிதம் அடைந்தான். ஆசிரியராக வேலை கிடைத்து 2 வருஷமாகிறது அந்த பையனுக்கு. அலைன்ஸ் தேடிக்கொண்டிருந்தான். அந்த பையன் ரொம்ப கஷ்டப்பட்ட பையன். வறுமையில் அடிபட்டவன். மாமா, அத்தை, சொந்த பந்தமெல்லாம் கண்டுகொள்ளாமல் புறக்கணித்த அவமானத்தை உணர்ந்தவன். உறவுகளின் போலித்தனத்தில் அடிபட்டிருந்தான். ஆசிரியர் உத்தியோகம் கிடைத்தவுடன் ரொம்ப காலமாக காணாமல் போயிருந்த மாமாக்கள், அத்தைகள் யாவரும் படையெடுத்து வந்து முற்றுகையிட்டனர். உறவை உரிமையை சொல்லி நச்சரித்தனர். அந்த பையன் முருகேசனுக்குள் ஒரு முடிவு, வைராக்கியம். கல்யாணம் பண்ணினால் சொந்தத்தில் பொன்னெடுக்கவே கூடாது என்ற தெளிவு. வறண்ட குளத்தில் எட்டி பார்க்காமல் நீரும் மீனும் வந்த பிறகு மொய்க்கிற கொக்கு கூட்டம், வெள்ளை நிறத்தில் இருண்ட மனக்கூட்டம். அவனுடைய அந்த முடிவு ஈஸ்வரனுக்கு பற்றி பிடித்து கவ்வி இழுக்க வசதியாக இருந்தது. மார்க்கெட் வர இன்னும் கொஞ்ச நேரம் இருந்தது. வாங்க, ஒரு டீ சாப்பிட்டு வருவோமா? போகலாமே, உற்சாகமாக கிளம்பினான் முருகேசன். பஞ்சு மார்க்கெட் பரபரப்பாக இருந்தது. சாக்கு தைக்கிற கடைகளும், தாட்டு தைக்கிறவர்களும், லோடு மேன்களும், லாரி டிரைவர்களும் வேர்வை கசிவு மினுமினுக்கு அலைந்தனர். எல்லோர் தேகங்களிலும் சணல் தூசிகள் அப்பியிருந்தன. தலைமுடி தெரியாமல் சணல் தூசிகள், கருந்திரேகங்கள் பூராவும் சணல் ரேகை. வெள்ளை கதர் வேட்டியும் வெள்ளை கதர் சட்டையுமாக வியாபாரிகள். செக்க செவலென்று சிவந்த உடம்பு, நிழல் வாட்டம், கனிந்த சிவப்பு, பளிச்சென்ற முகங்களில் திருநீரு கீற்றும் குங்குமத் துளியும். பருத்தி விதை மூடைகள் எடை போட்டு அம்பாரம் போட்டுவிட்டு வந்த லோடு மேன்கள் டீ குடித்து கொண்டிருந்தனர். பஞ்சுத்துகள் வெள்ளத்தில் மூழ்கி எழுந்ததைப் போலிருந்தனர். அமர்க்களம் பாத்தியா? படம் ரொம்ப டாப்பா இருக்கு. அஜித் பிரமாதமா நடிச்சிருக்கானையா? கேட்டேன், பாட்டு அசத்தலா இருக்கே. ஆமா, நீ இரணியன் பாத்தியா? அது நம்மளை பத்தின படம். ரொம்ப மனசு தொடுது. எசி ஜனத்தை பாடாய்படுத்தி கொடுமைப்படுத்துறத பத்தி ரொம்ப தத்ரூபமா எடுத்திருக்காக. ஈஸ்வரனும் முருகேசனும் போய் சேர்ந்தனர். ஸ்ட்ராங்கா 2 டீ போடுங்க அண்ணாச்சி. வடை பச்சி சாப்பிட்றீங்களா? சூடா இருக்கு. 2 பச்சி கொடுங்க. கையகல இலையில் பச்சிகள், முருகலான வேக்காடு, நல்ல புடைப்பு, பொன்னிற மினுமினுப்பு, சட்னியும் ஊற்றி கையில் தந்தனர். சாப்பிடுங்க முருகேசன். முருகேசன் நல்ல கருப்பு, அடற்கருப்பு, மினுமினுப்பு இல்லாத மங்கலான கருப்பு. மேல் உதடு சற்று கிழித்த மாதிரியோர் தோற்றம். இடதுகண் மட்டும் சற்றே புடைத்திருப்பது போன்ற வித்தியாசம். ஆனால் திரேக அமைப்பு வெகு லட்சணம், படு கச்சிதம். வெள்ளை வேட்டி, நாவில் பட்டால் நனைகிற மென்மை. கண்ணியமான வெள்ளை நிற கதர்ச்சட்டை. பார்க்க அழகாகவே இருக்கிறான். கையை கழுவினர், டீயை வாங்கினர். முருகேசா, ஒரு நல்ல பொண்ணு இருக்கு, பாக்குறீங்களா? எங்க ஊர்ல தான். படிச்சிருக்கா? 4 6 தான் படிப்பு, பெரிய படிப்பில்ல. ஆனா நல்ல லட்சணம், குத்துவிளக்கு மாதிரி குணம். வீட்டை வெளிச்சமாக்கும், மங்களகரமாக்கும். ஏலப்பட்ட வீடு. ஏழைக்கு யாரு நாதி? சொந்த பந்தம் வத்துன குளத்தை கண்டா நிக்குமா? அண்டி வருமா? அடிச்சு பறந்துராதா? 100ல 1 வார்த்தை நீங்க சொல்றது. மாமன், மச்சின, சித்தப்பன், பெரியப்பங்கிற சொந்தம் இருக்கே, அது இந்த ஆகாயத்தை போலதான். வெறும் தோற்றம், கண்கட்டு மாயம். அதனாலதான் அந்த பொண்ணுக்கு பரிதாபப்பட்டு நான் அலைகிறேன். நல்ல உழைப்பாளி. ஒன்ன 10ஆக்குவா, 10 100ஆக்குவா. நீங்க சொல்றத பார்த்தா நான் மனசுக்குள்ள போட்டு வச்சிருக்கிற கணக்கு பொருந்தி வரும்னு தோணுது. சீராக வந்தா முடிச்சிருவோம். முருகேசனின் கருத்த முகத்தில் புடைத்திருந்த அந்த கண்ணில் ஓர் ஒளி கீற்று. உயர்ந்த இமை வெறிப்பு. சற்றே கிழிந்த உதட்டில் பூத்த நிம்மதி புன்னகை அவரது முகத்துக்கே ஒரு அழகை தந்தது. வெள்ளைச்சட்டியின் பளிரிடலில் முகத்தின் கருப்பு இன்னும் சற்று அதிகமாகி அதுவே ஒரு கவர்ச்சியாக தெரிந்தது. ஈஸ்வரன் மனசுக்குள் ஒரு காட்சி. முருகேசனும் வடிவழகியும் மாலையும் கழுத்துமாக, பட்டு சேலையும் பட்டு வேட்டியுமாக பிள்ளையார் கோவில் நோக்கி. அவனுக்குள் பெருமித ததும்பல். எடுத்த காரியத்தில் கொடியை நாட்டிய பூரிப்பு.
ஒரு பெண்ணுக்கு வாழ்க்கை அமைத்து தருகிற கனவு கைகூடி வந்த மகிழ்ச்சி. 5. ஊர் வந்து சேர்ந்த ஈஸ்வரனுக்கு ஒரு வேலையை ஒப்படைக்க காத்திருந்தது ஊர். "உன்ன ஊர் தலைவர் கூப்பிடுதாரு" என்ற கட்டளைதான் அவனை மோதியது ஊர் வந்து சேர்ந்தவுடன். "என்னத்துக்கு?" "போனா தெரியும்ல." ஊர் மடத்திலே இருந்தார் தலைவர். நரைத்த முறுக்கு மீசை, கருத்த முகத்தில் அனுபவ ரேகைகளாக சுருக்கங்கள், சுருக்கங்களை மறைக்கிற நரை ரோமங்கள். "கூப்பிட்டீங்களாமே?" "அடடே ஈஸ்வரனா, வாப்பா, உன்னைத்தான் தேடிக்கிட்டு இருந்தேன் நேத்துல இருந்தே. எங்க போயிருந்த?" "ராசபாளையம் போயிருந்தேன். 3 தாட்டு பருத்தி வீட்டுல கிடந்துச்சு, அதை கொண்டு போய் வித்துட்டு வர்றேன்." "அப்படியா? சரி, காமாட்சியை கொண்டு போய் அவ வாக்கப்பட்ட ஊர்ல விட்டுட்டு வா." "நானா?" "ஆமாப்பா, ஊரே கூடி நின்னு ஒரு மனசா எடுத்த முடிவப்பா இது." "ஊரு முடிவா? ஏன், என்ன விஷயம்?" தலையும் புரியாமல் காலும் புரியாமல் தவித்து குழம்பிய ஈஸ்வரனை பரிவோடு பார்த்து புன்னகை செய்த ஊர் தலைவர். "அடடே, உனக்குதான் நேத்து நடந்த விஷயம் தெரியாதுல்ல. இப்படி உட்காரு, முழு விவரத்தையும் ஆதியோடந்தமா சொல்லுதேன்" என்று உட்கார்கிற இடத்தை காட்டினார் ஊர் தலைவர். தலைப்பிரசவத்துக்கு காமாட்சியை அழைக்கிற வைபவத்தில் வந்த வாய்ச்சண்டை, பம்பு தும்பு, வீராப்பு விவகாரம், சம்பந்திகளுக்குள் நிகழ்ந்த காரசாரமான சண்டை சச்சரவு, குழந்தை பிறந்து 10 மாதமாகியும் வீம்பு வீராப்பில் அழைக்க வராத புருஷன், வாளா வெட்டியாக இருந்த காமாட்சி, பிரச்சனையாகி ஊர் பஞ்சாயத்தாகி நேற்று ஒரே கசமுசா, காச் மூச்சென்று ஒரே சண்டைக்காடு. கடைசியில் சண்டை போட்டுட்டு கூட்டிட்டு வந்த மாமாவும் அத்தையும் எங்க வீட்டு வாசப்படியே மிதிக்க கூடாது. கோவிச்சுக்கிட்டு வந்த காமாட்சிய நானும் கூட்டிட்டு போக மாட்டேன், அவளாகவே வந்தா வச்சு வாழ சம்மதம் என்று கணவனின் நிபந்தனையுடன் கூடிய சம்மதத்தை ஊர் பெற்றது. காமாட்சியை யாருடன் அனுப்புவது? ஊரையே யோசிக்க வைத்த கேள்வி, மண்டை குடைகிற கேள்வி. 2 மைல் தூரம் காட்டு பாதையில் சைக்கிளில் போகணும். அப்புறம் பஸ் ஏறி 30 மைல் தூரம். கை குழந்தை, இள வயசு பெண், யாரை நம்பி இத்தனை தூரம் அனுப்புவது? வயசாளிகளே ஜொல்லு விட்டு வழிகிற காலம், வயசு பையன்களை சொல்லவே வேண்டாம். என்ன செய்ய? ஊரின் தீவிர யோசிப்புக்கு பிறகு பிடிபட்ட ஒரே ஆள் ஈஸ்வரன். நம்பிக்கையான ஆள். பத்திரமாக கொண்டு போய் சேர்ப்பான். 10 மாற்று தங்கமான பையன். "உனக்கு 1000 பாடுகள் இருக்கும். பாடுகளோடு ஒரு பாடாக இதை நினைச்சு நீ செய்யணும். ஒரு பொண்ணு வாழ்க்கையில குத்துவிளக்கு ஏத்தி வச்ச புண்ணியம் கிடைக்கும்" என்று முடித்தார் ஊர் தலைவர். கெஞ்சுதலோடு, வேண்டுகிற குரலோடு அவர் சொன்ன விதம். இவனுக்குள் விசிலடிக்கிற மனசு ரெக்கை எடுத்து பறக்கிறது. மேகங்களிடையே உல்லாசமாக மிதக்கிறது. கரும்பு தின்ன கூலியா? விருந்து உண்ண மறுப்பா? இதென்ன பாடா, கிரீடம், மரியாதை, நம்பகமானவன் என்று ஊரே நம்புவதற்கான சான்றிதழ், பண்பானவன், ஒழுக்கமானவன் என்று ஊரே வழங்குகிற ISI முத்திரை. சந்தோஷமாக சம்மதித்தான். அரிசி, பருப்பு, கருவாடு, இஞ்சி என்று தாய் வீடு பொருள் சேகரிக்க 2 நாள் ஆயிற்று. அதை கொண்டு போய் சேர்க்க 1 நாள். மறுநாள் இடது கையில் குழந்தை இருக்க கேரியரில் தத்து புத்தி ஏறினாள் காமாட்சி. சைக்கிளை சாய விடாமல் மூச்சு பிடித்து நிறுத்திய ஈஸ்வரன். "நல்லா உட்காந்துக்கிட்டியா? பிள்ளைய நல்லா பிடிச்சுக்கோ. ப்ரீவீல்ல சீல சிக்கிராம கவனமா பாத்துக்கோ." நல்லுணர்வில் பிறந்த அக்கறையான கேள்விகள் பாச பதைப்புடன் வெளிப்பட, பின் கணத்தில் தள்ளாடும் சைக்கிளை மெல்ல உருட்டி தடுமாற்றத்துடன் பெடலை மிதித்து ஏறி சைக்கிளை சமணப்படுத்தி உருட்டிய பிறகுதான் அவன் உயிர் அவனிடம் வந்து சேர்ந்தது. இந்த வேளையில் 4 நாட்கள் கரைய முருகேசன் விவகாரம் கவனிக்க முடியாமல் போயிற்று. ஆயினும் காமாட்சியின் வாழ்க்கையில் படிய இருந்த இருளை அகற்றி குத்துவிளக்கு சுடரொளியில் அந்த சிறு பெண்ணின் முகம் பிரகாசிப்பதை பார்த்த நிம்மதியுடன் 10 மாத மழலை தன் பிஞ்சு கையை ஆட்டி சொன்ன டாட்டாவில் உள்ளமே கரைந்து பரவசப்பட்ட மனநிலையில் ஈஸ்வரன். சைக்கிளில் பெடலை பின்பக்கமாக சுழற்றினால் பிரீவேலின் இரைச்சல் ஒரு சங்கீதம் போல மனசை லயப்படுத்தியது. வேகம் வேகமாக முன்பக்க பெடலை அழித்துவிட்டு பின்பக்கமாக சுழல்கிற சுகமான விளையாட்டில் ஈஸ்வரன். சைக்கிள் பறக்கிற வேகத்தில் எழுகிற காற்றின் மோதலில் உப்பி புடைக்கிற சட்டையின் முதுகு, வழிகிற கழுத்து வியர்வையில் காற்று பட்டு சில்லென்று பரவுகிற பரவச சுக உணர்வு. ஊரோரத்து ஆலமரத்து நிழலில் எதிர்பட்ட மூர்த்தி. "என்ன ஈஸ்வரா, இப்பத்தான் வாரியா?" "ஆமா, ஏதாச்சும் விசேஷமா?" நீ ஏற்பாடு பண்ணியிருந்த பையன்." "யாரு, முருகேசனா?" "ஆமா, அவன்தான் அம்மாவோட வந்து வடிவழகிய பார்த்துட்டு போயிருக்கான்." அசிரத்தியாக ஒற்றை காலை ஊன்றி நின்று பேசிய ஈஸ்வரன் இத்தகவலால் ஈர்க்கப்பட்டான்.
ஆவல் பரப்போடு தடாபுடா வென்று இறங்கினான். ஸ்டாண்டு போட்டு நிறுத்தி கிளிப்பை தட்டிவிட்டான். உற்சாகமும் ஆர்வமும் போட்டி போட மூர்த்தியை நெருங்கிய ஈஸ்வரன் அப்புறம் என்றான். ஆலமர இலைகளின் நிழல் உருவங்களும் அவற்றை மீறி சிந்தி சிதறியிருந்த வெயில் துணுக்குகளும் மூர்த்தியின் மேல் தீட்டப்பட்ட ஓவியமாக தோன்றியதை ஈஸ்வரனின் உள்மனசில் ஒரு பகுதி ரசித்துக் கொண்டிருந்தது. அவனுக்கு பொண்ணு ரொம்ப பிடிச்சு போச்சு. அவனோட அம்மாவுக்கும் பிடிச்சு போச்சு. நகை நட்ட விஷயத்துல ஒன்னும் அழுத்தல. போட்டதை போடுங்க போதும்னு பெருந்தன்மையா சொல்லிட்டாக. வடிவழகியோட அம்மாவும் அரமனசும் கொரமனசுமா சம்மதிச்சிட்டாக. சபாஸ், அப்படி போடு. ரெக்கை எடுத்து பறக்கிற மன உற்சாகத்தில் ஈஸ்வரன் வேட்டியின் அடிநுனியால் முகத்து வியர்வையை துடைத்துக் கொண்டான். முகமெல்லாம் பூத்திருந்த சிரிப்பு, கண்ணில் மனசின் சந்தோஷ வாசம், உதட்டுச் சிரிப்பில் ஒரு குழந்தையின் துள்ளல், கனவு கைகூடி விட்ட ஆனந்தம். பெறகண்ண மூர்த்தி, எல்லா விஷயங்களும் கூடி சேர்ந்துட்டா மாலை பூத்துரும்ல. ரெக்க கட்டி பறக்கிற அவனது மனசின் மழலைத்தனத்தை பார்த்து வேதனைப்பட்டவனாக முகம் வாடுகிற மூர்த்தி நிழலாக கருக்கிற முகம். என்ன மூர்த்தி, ஒரு மாதிரி ஆயிட்ட? சின்ன பிள்ளை மாதிரி நீ குதூகலப்படுத. யாருக்கு மாலை பூக்கணும்னு நீ நாயா பேயா அலையிறியோ அந்த வடிவழகி இன்னும் வாத்த பூக்களையே. என்ன சொல்லுத மூர்த்தி? கல்லறிப்பட்ட குருவியின் உயிராக துடிக்கிற ஈஸ்வரன். உதட்டில் உயிரின் அதிர்வு, அதன் சவச்சாயல், மனமயானமாய் முகம். ஆமா ஈஸ்வரன், நினைச்சது கிடைக்காட்டா செத்தா போவாக. கிடைச்சத வச்சு பொழைச்சிட்டு சாக வேண்டியதான்னு பெருமூச்சோட சம்மதிச்சிட்டாக வடிவோட அம்மா. ஆனா வடிவு வாயே திறக்கல. முகத்துல உசுரில்ல. தாயை சாக கொடுத்தவா போல கொராவி போயிருக்கா. ஏன், வாத்தியார் உத்தியோகம், கை நிறைய சம்பளம், நல்ல பையன், இவளுக்கு கசக்குதாக்கும். கோபமாக பேசினாலும் குரலில் உயிரில்லை. தோல்வியை முன்னுணர்ந்த மனப்பகீரில் பதட்டமடைந்த சோகத்தில் நனைந்து துவண்ட குரல். விளிம்பின் துடித்த மிச்ச உயிரில் துடிக்கும் குரலாக கேட்டான். இன்னும் வேண்டாம்னு வாய் திறந்து சொல்லல. முடிவா ஒன்னும் வடிவ சொல்லல. மொசல் கடிக்கிற நாய்க்கு முகர தெரியாது, வாயை திறந்து சொல்லணுமாக்கும். கோப கொதிப்பான மூர்த்தியின் சிடுசிடுப்பில் மிச்ச உயிரும் அறுபட்ட பள்ளி வாளாக துடித்தடங்கியது ஈஸ்வரனின் நம்பிக்கை. ஆணி வேறறிந்த உணர்வுகள், நினைவுகளே செத்துப்போன மாதிரியோர் சூன்யம், சலனமற்ற உறைவு. நம்பிக்கையின் மரணத்தில் வெயிலை வெறித்த ஈஸ்வரன். வெயிலின் வெள்ளையில் கரைகிற கொக்குகள், அதன் கால் மஞ்சள், நீளமான வேலி விராலில் நிற்கிற கரட்டான், பிலாரின் ஆட்டத்திற்கேற்ப எச்சரிக்கையாகிற அதன் கண்ணின் தந்திரம், வெட்டுண்டு காய்ந்து உலர்ந்து புதராக கிடக்கிற வேலி முட்கவைகள். சரி, அம்புட்டுதானா? உயிரற்ற அவனது விசாரிப்பின் அர்த்தமின்மை, அர்த்தமின்மையான அசட்டு கேள்வியில் அர்த்தமாகிற அவனது மன அயற்சியின் பரிமாணம் மூர்த்திக்கே பாவமாக இருந்தது. எதுக்கும் நீ போய் பேசிப்பாரேன். படிவோட மனசுக்கு விளங்குற மாதிரி இங்கிதமா எடுத்துச் சொல்லிப்பாரேன். சொன்னா காய் பழுக்குமா? தாக தவிப்பான அவனது கேள்வியின் துடிப்பு, கேள்வி நுனியில் அவனது உயிரின் துடிப்பு. ரோமத்தை கட்டி மழை இழுக்கிற மாதிரிதான். வந்தா மழை, அந்தா ரோமம். காசு பணமா கைய விட்டு போக போகுது, முயற்சிதான் பண்ணிப்பாரேன். வெயிலின் உக்கிரம், காணல் அலை கக்குகிற தகிப்பு, புழுக்கம், வியர்வை நசநசப்பு, முள்முள்ளான வியர்வை உறுத்தல்கள் மனசுக்குள். 6. மதிய நேரம் குளித்தால் சூடு பிடிக்கும். உஷ்ண கடுப்பு உயிரை பிடுங்கும். வேறு வழியில்லை. பயண நசநசப்பு, சைக்கிள் மிதத்த அயிற்சி, அலுப்பு. வீட்டு சிமெண்ட் தொட்டியிலேயே நீரை அள்ளி ஊற்றினான் ஈஸ்வரன். ஜில்லென்றிருந்தது. அவசர குளிப்பு. தலையை துவட்டிக் கொண்டே மணியை பார்த்தான். 2:10. 3 மணியானால் காட்டு வேளைக்கு போன அலமேலு வந்து விடுவாள். அதற்குள் வடிவை பார்த்தாக வேண்டும், பேசிவிட வேண்டும். எப்படியாவது அவளது கோணல் மனசை நேர்படுத்த வேண்டும். என்னத்துக்காக கோணல்? சம்மதமின்மைக்கு என்ன காரணமாக இருக்க முடியும்? முருகேசனின் கருப்பா, புடைத்த கண்விழியா, மேலுதட்டின் லேசான கிழிவா? அழகை வைத்துக்கொண்டு என்ன செய்ய போகிறாள்? வாழ்க்கை நடத்த நல்ல குணமுள்ள ஆண்மகன் போதாதா? பண்பு போதாதா? உத்தரவாதமான வருமானம், பாதுகாப்பான இருப்பிடம் போதாதா? நகை நட்டு வேண்டாம் என்கிற பெருந்தன்மை ஒன்று போதாதா? இப்படி ஒரு பண்பும் வருமான வசதியும் உள்ள மாப்பிள்ளை சீதேவி போல வலிய வருகிற போது வேண்டாம் என்று ஏன் சொல்கிறாள்? வடிவுக்கு அறிவில்லையா? தான் பட்ட பாடெல்லாம் வீணாகிவிடுமா? கைலியை தேடினான், கிடைத்தது. பனியன் கிடைக்கவில்லை, அன்றாயர் கிடைக்கவில்லை.
வீடு முழுக்க தேடினான். ஆள் அரவமற்ற வீடு, சூனியத்தால் நிரம்பிய வீடு, உயிர்களில்லாத வீடு, வெறும் வீடு. சோறாக்கி வைத்துவிட்டு அந்த பெரியம்மா போயிருப்பார்கள். ஒற்றைக்கட்டை வீடு, வீடு முழுக்க அதன் தாறுமாறுத்தனம், தூசி துப்பட்டை, குப்பை கூளம், அழுக்கு துணிகளின் அலங்கோலம், நெஞ்சில் அறைகிற வெறுமை, மனித தனிமை, ஆள் அரவமற்ற வீடு உணர்த்துகிற நாதியற்ற தன்மை. ஈஸ்வரனுக்குள் கற்றையாக முட்டி மோதி பீரிட்ட சோகம், மனப்பகீர், அடிவயிற்றில் பக்கென்று ஏற்பட்ட வெறுமை. அஸ்தமன சூரியனையும் கன்றிச் சிவந்த மேக குலைவையும் பார்த்து பார்த்து கும்பிட்டு கும்பிட்டு புலம்பிய ஒரு டவுசர் நாளில் உயிர் பிரிந்த ஐயா. கஞ்சிக்கும் வழியில்லாத வறுமை. வீட்டுக்குள் கால் நீட்டி படுத்து குரட்டை விட்ட ஒரு கொடிய பொழுதில் பிள்ளையை விட்டு சாகிறோமே என்ற புலம்பலும் அழுகையுமாக உயிர் பிரிந்த அம்மா. அதற்கு முன்பே விலகி சென்று அடையாளமற்று போய்விட்ட உறவு பட்டாளம். உயிரற்று போன வீடு, 4 சுவரும் வாசலும் கூரையுமான பொருளான வீடு, வீடாக இல்லாத வீடு, சக உயிர் துணையின் அவசியத்தை உணர்த்துகிற விசாலமான வீடு, ஒளித்தேவை உள்ள இருள் வீடு. அன்றாயர் கிடைத்தது, பனியன் கிடைக்கவில்லை. தேடி தேடி அலைந்தான். அயற்சி, சோர்வு, அலுப்பு, எரிச்சல். நாதியற்றவனுக்குத்தான் நாதியின் அருமை புரியும். உறவுகளை தொலைத்தவனுக்குத்தான் உறவின் சேகரம் தெரியும். இரவிலும் பகலிலும் பொழுதுகளின் ஒவ்வொரு அணு நகர்விலும் மனித பாசமில்லாத பாலை தகிப்பை தொட்டு தொட்டு உணர்ந்து துடித்து துடித்து அணப்பட்டு உறக்கமற்ற மன உளைச்சலில் உழன்று தவித்த இவனுக்குதான் நாதியற்ற வடிவழகிக்கு இறக்கப்படுவதன் நியாயம் புரியும். தலையிட முடியாத வயசிலும் தலையீடு செய்து தலைச்சுமையோடு தவிக்கிற அவசியம் புரியும். மற்றவர்களுக்கு, ஏன் மூர்த்திக்கே கூட இது வேண்டாத வீண் வேலையாகத்தான் தோன்றும். வழியில் போய்க் கொண்டிருந்த சனியனை தலையில் ஏற்றி சுமக்கிற அப்ராணித்தனமாக, அசட்டுத்தனமாக தோன்றும். யாரோ எவரோ வடிவு, அவளை பற்றி இவனுக்கென்ன அக்கறை என்றே எண்ணத் தோன்றும். போகட்டும், அவரவர் நியாயம் அவரவரிடம். யாரும் எனக்கு தீர்ப்பு சொல்ல வேண்டாம். என் மனசாட்சியின் தீர்ப்பே என் வழிநடை பாதை, காலடி வெளிச்சம். வடிவழகியிடம் உடனடியாக பேசணும், சம்மதிக்க வைக்கணும், இப்போதே, இந்த கணமே. பனியன் கிடைக்காத நிலையில் சட்டையை மட்டும் எடுத்து மாட்டிக்கொண்டு செருப்பில் நுழைந்த கால்களோடு கதவை சாத்திவிட்டு தெருவில் இறங்கினான். தெரு வெயில் நிறம் மாறத் துவங்கியிருந்தது. வெள்ளை வெயில் பொன்னிறமாகி கொண்டிருந்தது. டக்கர் தடதடத்து போய்க் கொண்டிருந்தது. டக்கரின் பின்பக்கத்தில் பல்கலப்பை, பல்லாக கீழ்நோக்கி இறங்கிய ட்ரிக்கரில் கொழுக்கம்பிகள். எருமைகள் மினுமினுப்பாக வந்தன. வாலாட்டிக் கொண்டு சோம்பல் நடை போட்டன. மேய்ந்துவிட்டு கல்கிடங்கு தண்ணீரில் விழுந்து நீந்தி வருகின்றன. வரமாட்டேன் என்று முன்னங்கால்களை பரத்தி அடம் பிடிக்கிற ஆட்டுக்குட்டிகளை கழுத்தில் கட்டிய கயிற்றால் இழுத்து செல்கிற கிராமத்தாட்கள். ஈஸ்வரன் வடிவழகு வீடு நோக்கி நடந்தான். இப்படி பேசணும், அப்படி பேசணும் என்று மனசுக்குள் போட்டு வைத்த ஒத்திகைகள், அடுக்கடுக்காக வரிசைப்படுத்தி பார்த்த வார்த்தைகள், வாத உத்திகள். வீட்டு முற்றத்திலேயே நின்ற வடிவழகி அம்மாவை எதிர்பார்த்து நின்றிருப்பாளோ? இவனை பார்த்ததும் முகமாற்றம், முகத்தில் உணர்வு மாற்றம், முகத்தில் ஒரு விரைப்பு, கண்ணில் ஒரு கோபத் தெரிப்பு. வெறுப்பும் கசப்புமாக முகத்தை அங்கும் இங்குமாக திருப்பிக் கொண்டாள். இருப்பு கொள்ளாத சகிப்பின்மையில் தத்தளிக்கிற அலை பாகிற அவளது முக அசைவுகள். இவன் கிட்டத்தில் போனான். என்ன வடிவு, உங்கிட்ட முக்கியமான விஷயம் ஒன்று பேசணும். வாங்க, நானும் உங்ககிட்ட ஒரு விஷயம் கட் அண்ட் ரைட்டா பேசணும். வீட்டுக்குள்ள வாங்க. உங்க அம்மா இல்லையா? இல்ல, புஞ்சைக்கு போயிருக்காக. நல்லதா போச்சு. என்ன? கேள்வியுடன் வாசல் படியில் கால் வைத்தாள். உள்ளே போனாள். இவனும் உள்ளே போனான் ஒரு கேள்வியுடன். உன்னை பொண்ணு பார்க்க வந்திருக்காகலாம்ல? இவன் குரலில் மகிழ்ச்சி துள்ளல். என்ற இருகலான குரலில் அவள். திண்ணையில் உட்கார்ந்தான் ஈஸ்வரன். உட்காராமல் நின்ற நிலையில் அவள். முகத்தில் அனல் தெரிப்பு, கண்ணில் தீ மின்னல், கோபச்சீரலாய் வார்த்தை வெடிப்புகள், கோடைக்கால இடி முழக்கமாய் திடுமென்ற தாக்குதல். எனக்கு மாப்பிள்ளை பாருங்க, கல்யாணம் முச்சு வைங்கன்னு நாங்க உங்ககிட்ட மன்றாடி தவிச்சமா? கெஞ்சி கூத்தாடணுமா? இல்ல. எனக்கு மாப்பிள்ளை பார்க்க நீங்க யாரு? உங்களுக்கும் எனக்கும் என்ன சம்பந்தம்? சொந்தமா பந்தமா? எங்க வீட்டு விஷயத்துல நீங்க எப்படி மூக்க நுழைக்கலாம்? ஆங்காரமும் ஆத்திரமுமாய் அவளது வார்த்தைகள். ஈஸ்வரன் வெளவெளத்து போனான். எதிர்பார்த்திராத மூர்க்க தாக்குதல், அவனது ஆணி வேரையே அறுக்கிற அறிவாள் வீச்சு. இந்த ராட்சத மூர்க்கத்தில் அவன் அதிர்ந்து போனான். உள்ளுக்குள் காலியாகி போனான். பேச நா எழாமல் தவித்தான். விரட்டப்பட்டு மூளையில் சிக்கிக்கொண்ட எலியாக துளித்தான். என்ன சொல்லுத? உங்களுக்கு என்ன தெரியும்? பொம்பளை மனசு தெரியுமா?
மனசுல உள்ள நினப்பு தெரியுமா? நினப்புல உள்ள நெளிவு சுழிவு தெரியுமா? ஒரு இளவையும் தெரியாத பாமரமா இருந்துகிட்டு என்னை காப்பாத்த வந்துகிட்டீங்களாக்கும். நல்ல மனசு மட்டும் இருந்தா போதுமா? அறிவு வேண்டாமா? இல்ல வடிவு, பேசாதீக, வாய திறந்து. இதோட மூடிக்கங்க. இனிமே பேசுறதுக்கு ஒண்ணும் இல்ல. மட்டு மரியாதையோட விட்டு விலகி போயிருங்க. வடிவு, நீ ஒன்னு புரிஞ்சுக்க. நான் ஒன்னும் புரியவும் வேண்டாம், எலவு கூட்டவும் வேண்டாம். என்னை காப்பாத்துற ரட்சிக்கிற கடவுள் மாதிரியெல்லாம் நீங்க உங்களை நினைச்சுக்கிட வேண்டாம். நீங்களே நாதியத்த ஆளு. நாதியத்தை எனக்கு இறக்கப்பட வந்துட்டீங்களாக்கும். அவனது ஆழத்தில் விழுந்த அறிவால் விட்டு, நீயே நாதியத்த ஆளு. அவனது உயிரையே அதிர வைக்கிற கேள்வி, ஆத்மாவையே அறுக்கிற அசுர கேள்வி. உயிரறிந்து போனவனாக ஈஸ்வரன். எனக்கு மாப்பிள்ளை தேடி தேடி என்னை கேவலப்படுத்தினது போதும். உசுர கிழிச்சது போதும். உங்க ஜோலிய பார்த்துக்கிட்டு போங்க. மாப்பிள்ளை அது இதுன்னு சொல்லிக்கிட்டு இந்த வாசப்படி நீங்க மிதிச்சா என் பொணத்தை தான் பாப்பீக. போங்க இப்ப. ஊர் சபையில் செருப்படிப்பட்டவனாக உணர்ந்தான். பிடரி பிடித்து தள்ளப்பட்டதைப் போல விரட்டப்பட்டு வெளியே வந்து விழுந்தான் ஈஸ்வரன். வீசி எறியப்பட்ட குருவி பிணமாக அவன் உறைந்து போய்விட்டான். உடைந்து நொறுங்கி தூளாகி கண்ணீரில் கலந்து காங்கிரீட் ஆகிவிட்டான். சொந்தமா பந்தமா? நாதியற்ற ஆளு நீங்க. என் பொணத்தை தான் பாப்பீக. அவனுள் விழுந்த அறிவாள் வெட்டுகள், ஆத்மாவின் இரத்தத்தை வலியச் செய்த மரண வெட்டுகள். நடைப்பிரேதமாக தெருவில் அவன். அவனுக்கு அவனே இழிவாக தோன்றினான். அவளது மௌனத்துக்குள் இத்தனை வெறுப்பா? வெறும் பார்வையும் வேதனை பெருமூச்சுமாய் ஒதுங்கி இருந்த அவளுக்குள் இத்தனை பெரிய எரிமலையா, கசப்பு உணர்வா? மலைத்து போன மனநிலையில் அவன். வீட்டுக்குள் அவள் விசும்புகிற சத்தம், வெடுக்கிற அழுகையை உள்ளே அமுக்க முனைகிற குரல் குழப்பம். இதையெல்லாம் உணர முடியாத, யோசிக்க முடியாத மரத்து போன மனநிலையில் அவன். அவன் அந்த வீட்டை விட்டு மட்டும் வெளியேறவில்லை. தனிக்கட்டை கட்டையாகி போன உயிரற்ற மனம், அவமானமும் இழிவும் தாங்க முடியாத மனசின் வருத்தம். ஊரை விட்டே வெளியேறி போய்விட்டான். சகிக்க முடியாத தோல்வி, இழிவு, அவமானம், வடிவழகியின் குத்தீட்டியான பார்வை, இத்தனையை எதிர்கொள்கிற மனத்திராணி இல்லை அவனிடம். அரவமில்லாமல் ஊரை விட்டு ஓடிப்போய்விட்டான். அவனுள் வெடித்து சிதறிய அவளது விசும்பலின் உருவமற்ற சத்தம் உளவிக்கொண்டே இருந்தது. கோபமும் சிடுசிடுப்புமாய், வெறுப்பும் வேக்காடுமாய் சீறி சினந்த வடிவழகிக்குள்ளிருந்து விசும்பல் ஏன் வந்தது என்ற கேள்வி மனசுக்குள் உறுத்தவில்லை. 7 3 வருஷங்களுக்கு மேலாகிவிட்டது. ஈஸ்வரன் பாண்டிச்சேரி பக்கம் போய்விட்டான். பலசரக்கு கடை ஒன்றில் வேலைக்கு சேர்ந்தவன் 2 வருஷத்தில் ஒரு சேரியில் சின்னதாக சொந்த கடை வைத்து விட்டான். நாளொன்றுக்கு 2000க்கு வியாபாரம் நடக்கும். கிராமத்து காயத்தை தொலைதூர தலைமறைவு வாழ்க்கை ஆற்றியிருந்தது. புது மனிதனாகி உற்சாகமாக வியாபாரத்தை கவனித்தான். சைக்கிளின் கேரியரில் குட்டி சாக்குகளை உருட்டி கட்டினான். தூக்கு பைகளை ஹேண்ட்பேரில் தொங்கவிட்டான். நகரத்தின் வியாபார மையம் நோக்கி சைக்கிளை உருட்டினான். அப்போதுதான் அந்த காட்சி. தெரு ஓரத்தில் மரத்தடியில் பிச்சைக்காரி போல ஒருத்தி, மடியில் பிள்ளை, சாயம் போன பூ போட்ட சேலையில் கிழிசல், ஜாக்கெட்டில் ஒட்டு தையல், எண்ணெய் காணாத பரட்டை தலை, செவிகளை மறைத்து தொங்கிய செம்பட்டையான ரோமக்கற்றைகள். தரையில் உட்கார்ந்திருந்த அவள் மடியில் இருந்த கைப்பிள்ளை வீர் வீர் என்றால, மரத்துப்போன சோக விழியின் வெறுப்பில் அவள். பார்த்த முகமாக இருக்கிறதே என்ற நமைச்சல் மனசில் பிரேக் பிடித்தான். இடது காலை தரையில் ஊன்றி நின்று அவளை கூர்ந்து பார்த்தான். பார்த்த முகம், பழகிய முகம். அடடே, நம்ம ஊர் பெண். மரப்பாச்சிக்கு பட்டு சேலை உடுத்தி மாலையும் கழுத்துமாக தெருவில் மணமகளாக நடந்த பூமாரியா? கால் முளைத்த தேவதை சிறுமியாக மணமகனுடன் இணைந்து நடந்த அந்த பூமாரியா? இவளது கல்யாண ஊர்வலத்தில் நடக்கிற போதுதான் ஜன்னலோரத்து பூவாக வடிவழகியின் இன்னொரு முகத்தை பார்த்தான். அந்த பூமாரியா இங்க எப்படி வந்தாள்? ராசபாளையம் பக்கமில்ல வாக்கப்பட்டிருந்தாள். ஏமா, நீ பூமாரிதானே? இந்த கேள்வியில் தாக்குண்டவளைப் போல வெளவெளத்து போனாள் அவள். ஆமா, நீங்க புரியாமையால் திகைத்த அந்த பெண். பஞ்சம் பிழைக்க கடலூர் பக்கம் கூட்டிக் கொண்டு வந்திருந்த கணவன். வறுமை, வருமான குறைவான கூலி பிழைப்பு, வெக்கை, வெறுப்பு, கசப்பு, அடிதடி, சண்டை, சச்சரவு, சாபம், வசவுகள். எவளுடனோ ஓடிப்போன அவன். கிழிந்து போன காகித சித்திரமாக நைந்து கிடந்தவள் சுத்தமாக நாதியற்று போக, அனாதையாக கையில் பிள்ளையோடு கண்ணீரோடு கதியற்று. சரி வா, எங்க? என்னோட வீட்டுக்கு.
இங்கேயா? இங்கதான் கடை வச்சிருக்கேன். கண்ணீர் துளிகள் கண்ணோரத்தில் முத்தாக திரண்டு நிற்க, விம்மி வரும் அழுகையை அடக்குகிற எத்தனைப்பில் அடி உதட்டை கடித்து அவன் புஜத்தில் முகம் பதிக்கிற அவள். அவலமாக நிற்கிற அவமான குடைச்சல் அவளுக்குள். சரி சரி, அழாத. நாதியத்து போயிட்டேனே. மனசுல அன்பு இருந்து 2 நாதியத்ததுக ஒருத்தருக்கொருத்தர் ஒத்தாசையா இருந்துட்டா நாதியத்தவங்கிற வார்த்தையே இல்லாம போயிரும். வாமா பூமாரி. ஐயாவை இழந்தவன், அம்மாவை இழந்தவன், அன்புக்கு ஏங்கியவன், அன்பினால் செய்த உதவிக்காக செருப்படிப்பட்டவன், அன்பு என்கிற நீர்ச்சுனையை தேடி தேடி வாழ்க்கை பாலையில் தகித்தவன், தாகித்தவன். பூமாரியின் பாசத்தில் நனைந்தான், ஊறினான், திளைத்தான். இவனது முதல் பிள்ளை பூமாரியின் 2வது பிள்ளையாக பிறந்த பிறகு தலைப்பிள்ளைக்கு அம்மா சமாதியில் மொட்டை போட ஆசைப்பட்டான் ஈஸ்வரன். சொந்த மண் பாசத்துடன் அவனை ஈர்த்தது தாய்மண். ஊரை விட்டு போன ஈஸ்வரன் 6வது வருஷம் ஒரு குடும்பமாக வந்திறங்கினான் பஸ்ஸிலிருந்து. அதே ஊர், அதே மைதானம். கட்டடங்கள் புதிதாக சில முளைத்திருந்தன. சின்ன சின்ன மாற்றம். பஸ் ஸ்டாண்டில் இவனை வரவேற்க வந்திருந்தான் மூர்த்தி. வரவேற்று ஒரு டீ கடையை நோக்கி அழைத்து சென்றான். முதல்ல டீ குடிங்க, வீட்டுக்கு போகலாம். பூமாரியின் பிள்ளையை ஈஸ்வரன் தூக்கி வைத்திருந்தான். பிறந்த 1 வருஷமான மகனை பூமாரி வைத்திருந்தாள். டீ சாப்பிடுகிற போது கடையில் வடை வாங்கிக் கொண்டு 4 வயசு சிறுமி ஒரு பூச்செண்டு போல நடந்தாள். அந்த பூச்செண்டை காட்டினான் மூர்த்தி. இது யாரு தெரியுதா? தெரியலையே. தெரியலையா? தெரிஞ்சா ஏன் இன்னேல சொல்ல போறேன். அப்படியா? யாரது? யாரோட புள்ள அது? வடிவழகியோட மக. வடிவுக்கு கல்யாணம் முடிஞ்சிருச்சா? கல்யாணம் ஆகாமலா பொம்பளை புள்ள பிறந்திருக்கும்? அந்த ஹாஸ்யம் எரிச்சலூட்டியது ஈஸ்வரனுக்கு. பாயாசத்தில் உப்பு விழுந்த மாதிரி முகத்தை சுளித்தான். அந்த பாப்பா பேரு என்ன தெரியுமா? ஆவலாக ஈஸ்வரன் கேட்டான். என்ன பேரு? ஈஸ்வரி. ஈஸ்வரனின் மனபிரம்மஜத்தின் கோல முகடுகளிலெல்லாம் ஈஸ்வரி ஈஸ்வரி என்று அந்த பெயர் ஒலித்தது. ஒலித்து ஓங்காரமாக எழுந்து ஒளியின் அலைகளாக பரவி படர்ந்து அதிர்வுகளோடு விரிந்து விரிந்து அகன்று கொண்டே போன அந்த குரல். ஈஸ்வரி, 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 ஈஸ்வரி. ஈஸ்வரனின் பெண்பார் பெயர். கோபமும் ஆங்காரமுமாக சிடுசிடுத்த அந்த நாளைய வடிவழகி. சொந்தமா பந்தமா என்று சீறியவள். எனக்கு மாப்பிள்ள பார்க்க நீங்க யாரு என்று கனன்றவள். அந்த கோபத்தின் வேர் எங்கே இருந்தது? அந்த ஆத்திரம் எந்த உணர்வின் மறுமுகம்? அவளுக்குள் இன்னொரு முகம் இருந்ததா? உங்களுக்கு என்ன தெரியும்? பொம்பளை மனசு தெரியுமா? மனசுல உள்ள நினப்பு தெரியுமா? நினப்புல உள்ள நெளிவு சுழிவு தெரியுமா? ஆவேசமும் ஆங்காரமுமாக அன்றைக்கு சிடுசிடுத்த வடிவு. வடிவின் சீரலான சொற்கள். அனல் துண்டுகளாக தெரித்து விழுந்த அந்த வார்த்தைகளுக்குள் ஒரு புனல் முகம் மறைந்திருந்ததா? ஒரு நதியையே அடிமடியில் மறைத்து வைத்திருந்த அந்த சொற்களின் உள்முகத்தை தொட்டு உணராமல் போனேனா? ஒரு பெண்ணின் உள்மனதை உச்சரியும் அறிவில்லாமல் போனேனா? நல்ல மனசு மட்டும் இருந்தா போதுமா? அறிவு வேண்டாமா என்று அவள் சீறி சினந்து சொன்ன சொல் அத்தனை கூர்மையான விமர்சனத்தை கொண்டிருந்ததா? அடடே, நான் எத்தனை கொடிய கேணையன், எத்தனை பெரிய முட்டாள்! நீருற்றுவதாக நினைத்து கொண்டே பூச்செடியின் வேரில் அமிலத்தை ஊற்றியிருக்கிறேனா? அவளுக்கு மாலை பூத்து வர செய்ய வேண்டுமே என்ற பாச பதைப்பில் ஓடி ஓடி திறந்தபோது அவளுள் பூத்திருந்த ஒரு மாலையை என்னை அறியாமலேயே மிதித்து நாசம் செய்திருக்கிறேனா? என்னை நோக்கியே முகம் திருப்பியிருந்த ஒரு பூவை நானே எரித்து சாம்பலாயிருக்கிறேனா? ஈரமுள்ளவனா நான்? ஈரமற்ற ராட்சசன் அல்லவா? ஒரு பெண்ணின் மௌனமான ஆத்மாவையே அணு அணுவாக நோகடித்து சாகடித்த மா பாவி அல்லவா? அடடே, இந்த பாவத்தை எந்த புண்ணியத்தால் கழுவப் போகிறேன்? கழுவ முடியுமா? பூ போட்ட கவனும் உச்சி சடையுமாக நடந்து போகிற அந்த பூச்செண்டையே, அவன் முதுகையே, திரும்ப முடியாத பழைய கனவையே வேதனையும் வருத்தமுமாக பார்த்து கொண்டிருந்த ஈஸ்வரன். ஏக்கம் நிறைந்த ஒரு காதல் குயிலின் சோக கூவலாக ஈஸ்வரி, ஈஸ்வரி, ஈஸ்வரி என்று கனவுக்குள் கேட்டுக்கொண்டிருந்தது. என்னங்க, நம்ம பிள்ளைக்கு எப்ப மொட்டை போட போறோம்? எந்நேரத்துக்கு? பூமாரியின் குரல் அழைப்பு நிஜ உலகின் குரல், இன்றைய உண்மையின் குரல். கனவுக்குள்ளிருந்து தன்னை பீத்து கொண்டு இங்கு வந்த ஈஸ்வரன் என்றான். டைம் ஆயிடுச்சு, சாப்பிட்டுட்டு போவோம் என்று தடுமாற்றமும் தத்தளிப்புமாக சொன்னான். பூமாரியின் மார்பில் அணைத்திருந்த பிள்ளையை பார்த்தான் ஈஸ்வரன். நாளைய அரைக்கூவலாக
இன்றைய உண்மையாக அவனுக்கு எதையோ உணர்த்தி கொண்டிருந்தது அந்த மழலையின் புன்னகை. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த கதையில சந்திக்கலாம்.